வணக்கம். விரிந்த பார்வையின் இன்றைய காலை நேர செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சூர்யா தேவி. கோவை நீதிமன்ற வளாகத்தில் சவுக்கு சங்கர் தரப்பு வழக்கறிஞர் கோபாலகிருஷ்ணன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் பேசியதாவது, சவுக்கு சங்கர் சிறையில் தாக்கப்பட்டதாகவும் அதற்கு சிகிச்சை அளிக்க வேண்டும் என நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்நிலையில் நீதிமன்ற உத்தரவின்படி கோவை அரசு மருத்துவமனையில் சவுக்கு சங்கருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது. கையில் எக்ஸ்ரே எடுக்கப்பட்டதில் கையில் 2 இடங்களில் முறிவு ஏற்பட்டுள்ளது தெரியவந்துள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் 70வது பிறந்தநாள் வருகின்ற 12ஆம் தேதி வருகின்றது. இதற்காக எடப்பாடி பழனிசாமியை கட்சியின் நிர்வாகிகள் சந்தித்து வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியாகியுள்ள நிலையில் தற்போது கிடைத்துள்ள தகவலின்படி 3 மாணவிகள் 500க்கு 499 மதிப்பெண்களை பெற்று தமிழக அளவில் முதலிடம் பிடித்துள்ளனர். சனாதனம் குறித்து பல்வேறு மாநிலங்களில் தொடுத்த வழக்குகளை ஒரே வழக்காக விசாரிக்க கோரி உதயநிதி மனு தாக்கல் செய்திருந்தார். மனுவில் சில மாற்றங்களை செய்ய உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அறிவுறுத்திய நிலையில் உதயநிதி புதிய மனு தாக்கல் செய்துள்ளார். சிவகாசி அருகே பட்டாசு ஆலை வெடி விபத்தில் உயிரிழந்த 10 பேருக்கும் ஆலை உரிமையாளர் சார்பில் தலா ரூபாய் 5 லட்சம் நிதி வழங்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் இந்த விபத்தில் 10 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் பட்டாசு ஆலை மேற்பார்வையாளர் சுரேஷ்குமார் கைது செய்யப்பட்டுள்ளார். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியாகியுள்ள நிலையில் தற்போது கிடைத்துள்ள தகவல்களின்படி 3 மாணவிகள் 500க்கு 499 மதிப்பெண்களை பெற்று தமிழக அளவில் முதலிடம் பிடித்துள்ளனர். அவிநாசியில் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் இரட்டை சகோதரிகள் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் இருவரும் ஒரே மாதிரியாக 484 மதிப்பெண் பெற்று சாதனை படைத்துள்ளனர். இத்துடன் இன்றைய செய்திச் சுருக்கம்